இப்போ நம்ம துளசி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சளியெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை செஞ்சு சாப்பிடலாம். நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 2 சிகப்பு வத்தலை சின்ன துண்டா பிச்சு சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 5 பல் பூண்டு சேர்த்துடலாம். அது வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம உள்ளே சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் நம்ம 2 தக்காளி சேர்த்துடலாம். நல்லா பழுத்திருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துடலாம். இந்த சீரகத்தூள் தனியாத்தூள்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். இல்லைன்னா உங்கள்ட்ட ரச பொடி இருந்தது அப்படின்னா நீங்கள் ரச பொடியும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம புளித்தண்ணி சேர்த்துடலாம். ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை வந்து நம்ம ஊற வச்சுட்டு அதில் வந்து தண்ணி எடுத்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விட்டுடலாம். இந்த புளித்தண்ணியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். தேவையான அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற துளசி இலை சேர்த்துடலாம்.
ஒரு கை நிறைய துளசி இலை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த துளசி இலையை வந்து நீங்கள் அப்படியே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்க்கலாம். இப்போ நமக்கு சுவையான துளசி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.